வணக்கம். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம் இருக்குல்ல, அதோடைய வெற்றி வந்து யாரை பாதிச்சிருக்கோ இல்லையோ, மீன்ஸ் யாரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோ இல்லையோ, இந்த எழுத்தாளர் ஜெயமோகனை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷன் இந்த குடிப்பொறுக்கிகளின் கூத்தாட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நானும் அதை முழுசாக படித்தேன். ஒட்டுமொத்த கேரள மக்கள் மேலே இருக்கிற வன்மத்தையும் இறக்கி வச்சிட்டார். ஆமாம், குறிப்பாக கேரளாவில் இருக்கிற ஆண்கள் மேலே இருக்கிற வன்மம் மொத்தமும் அந்த கட்டுரையில் இருந்தது. நான் வந்து அங்கே இருக்கிற ஆண்கள் மேலே இருக்கிற வன்மமாக மட்டுமே அதை பார்க்கல, கேரள திரையுலகினர் மேலே இருக்கிற வன்மத்தை, கோபத்தை எப்படா வெளியில் காட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு அந்த கேரள சினிமாக்காரங்க மேலே இருக்க ஒட்டுமொத்த கோபத்தையும் அதில் இறக்கி வச்சிட்டாரு. ஒன்றும் இல்லைங்க, அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பற்றி தான் அவர் அதில் சொல்கிறாரு. என்னென்னா, அதெல்லாம் ஒரு படமா, அதில் என்ன இருக்குது, அதில் வர்ற எல்லாருமே குடிச்சிட்டு பொறுக்கி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, அங்கேயும் வந்து குத்தாட்டம் போடுறாங்க, ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு அது இது பண்ணிட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கொடைக்கானலுக்கு சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சட்டத்தை மீறி ஒரு குகையை பார்க்க போகிறோன்னு போய் இது பண்ணுறாங்க. அங்கே பண்ணுறது பூரா தப்பு. அந்த படத்தை போய் தமிழ்நாட்டில் ஆகோ ஓகோன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களெலாம் ரசனையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அவருடைய விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு பிரபலமான எழுத்தாளர், நிறைய நாவல்களை எழுதியிருக்கிறாரு. தமிழ் இலக்கிய வட்டாரத்தில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. எல்லாம் சரி, நானும் இந்நாள் வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கட்டுரையில் வந்து முதல்ல ஒரு 4 வரி நான் படித்தேன். அதை பார்த்த உடனே தான் இந்த சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் எழுதுகிற மாதிரிலாம் எனக்கு தெரில. அவர் ஏதோ காசு கொடுத்தா எழுதுவார், இல்லைனா காசுக்காக எழுதுறவர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த 4 வரின்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்னென்னா, சமீபகாலமாக நான் வந்து தமிழில் வர படங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல, அது சம்மந்தமாக எந்த ஒப்பீனியனும் நான் சொல்கிறதில்ல, ஏன்னா நானும் சினிமாவில் வந்து இருக்கேன், அதில் வந்து சர்வைவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து எந்த கருத்தும் சொல்கிறதில்ல. சினிமாங்கிறது வந்து ஒரு கலையெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு வணிகம், அது வந்து ஒரு பிரச்சார ஊடகம் கூட கிடையாது, அது முழுக்க முழுக்க 100% வணிகம் அப்படின்னு சொல்கிறாரு. சினிமாங்கிறது ஒரு வணிகம், அது வந்து கலை இல்லை அப்படின்னு ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஒரு தயாரிப்பாளரோ சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சினிமா வந்து இப்போ வணிகமாக மாற்றிட்டாங்க, அதுதான் உண்மை. ஆனால் ஒரு படைப்பாளராக இருக்கக்கூடியவர், ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஜெயமோகன் வந்து சினிமா வந்து ஒரு கலை கிடையாது, அது வந்து ஒரு வணிகம்னு சொல்லலாமா? அப்போ நீங்கள் என்ன படைப்பாளர், நீங்கள் என்ன எழுத்தாளர்? முதல்ல நீங்கள் அப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடாதுல்ல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? காசுக்காக எழுதணும், அவ்வளோதான் இல்லையா? அதுதானே நோக்கமாக தெரியுது. உங்கள் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா? நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாதுல்ல, சினிமாவை நீங்கள் அப்படி அணுகக்கூடாதுல்ல. அதுதான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு வரும். அந்த படத்தை வந்து ஒன்றுமே இல்லைங்க, அது குப்பைங்க அப்படின்ட்டார். அதுதான் அவருடைய வாதம். இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேரளா இருக்கிற ஆட்கள் பூரா ரொம்ப மோசம், அவங்க முழு நேர பொழுதுபோக்கே குடிக்கிறது தான், குடிச்சிட்டு அலம்பல் பண்ண வேண்டியது, சண்டை இழுக்க வேண்டியது, அப்படியே எல்லாரும் அப்படியே காட்டுக்குள்ளே போவாங்க, அங்கே ஒரே சவுண்டை கொடுத்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அந்த பாட்டெல்லாம் உடச்சி போட்டுருவாங்க. அதில் இருக்கிற பீங்கான் வந்து யானையோட கால்களை பட்டு யானைகளுக்கு அது புண்ணாகி அதெல்லாம் நிறைய யானைகள் செத்து போயிடும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? இந்த அநியாயத்தெல்லாம் இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து என்னுடைய யானை டாக்டர் நாவலில் ரொம்ப அழகாக நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால தான் இவங்க வந்து மனுஷங்களே கிடையாது, இவங்க பொறிக்கிங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி வச்சுருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கேரளா இருக்கிற பீச்சுக்கெல்லாம் நீங்கள் போகவே முடியாது, பயமாக இருக்கணும், அங்கே பெண்களும் போக முடியாது, ஆண்களும் போக முடியாது, அந்தளவுக்கு பயங்கர ட்ராஜடியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிலாம். அப்படி போகிற போக்கில் அப்படியே வந்து குற்றச்சாட்டுக்களை அடுக்கி வச்சுக்கிட்டே போகிறாரு. ஆனால் அவருடைய அந்த கட்டுரையுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எல்லா தப்புகளுக்கும் காரணம் இந்த மிடில் கிளாஸு, அதுக்கு கீழே இருக்கிற எளிய மக்கள், இவங்க தான் எல்லா தப்பையும் செய்கிறாங்க அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றார். ஆனால் ஜெயமோகன் மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறதுல நம்ம ஆச்சரியப்படவே வேணாம். ஏன்னா அவருடைய மனநிலை எப்போவுமே வந்து ஒரு எலைட் பீப்புளுக்கான மனநிலை தான் இருந்திருக்கு, இப்போவும் அவர் அப்படி தான் இருக்கார். இல்லைனா புளிச்ச மாவுக்கெலாம் போய் சண்டை போடுவாரா? நமக்கு என்ன வருத்தம்னா, இந்த எழுத்தாளர்கள் சில படைப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா,
அவங்களோட படைப்புகளை வந்து எளிய மக்களோட வாழ்வியல், அவங்களோட வேதனைகள், கஷ்டங்கள், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை உணர்ச்சிகளையும் வந்து ஒரு படமாகவோ ஒரு நாவலாகவோ ஒரு சிறுகதையாகவோ தரும்போது நாமளாம் அவங்கள வச்சு கொண்டாடுறோம். பரவாயில்லையப்பா இவ்வளவு அழகாக வந்து சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு. ஆனால் படைப்புகளில் தான் அவங்க அப்படி இருப்பாங்களே தவிர அவங்களோட நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி இருந்த மாதிரி தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் பழிக்கணுமா மிடில் கிளாஸு ஏழைகள் இருக்காங்க, பொழைக்கணுமா மிடில் கிளாஸு ஏழைகள் இருக்காங்க, அவங்கள பற்றி எழுதி பொழைச்சிக்கலாம். இப்படி தான் இவங்க மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் தப்பு செய்கிறது எல்லாமே இவங்களுக்கு மேலே இருப்பாங்க பாருங்கள். இவங்களை விட அதிகாரத்துலேயும் அரசியல்லையும் ஏன்னா பணபலத்துலேயும் வசந்தவங்க இருப்பாங்க. அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கேட்டாலும் இவங்க வாய்ஸ் அங்கே எடுபடாது. பாவப்பட்டவங்க ஏழைங்க தானே, அவங்கள என்ன திட்டினாலும் அவங்க என்ன வாய்ஸ் அவுட் பண்ண போகிறாங்களா, அவங்க பாட்டில் அங்கே வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடுது. ஜெயமோகனுடைய இந்த கருத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ அந்த மஞ்சுமல் பாய்ஸில் வர்ற அந்த 11 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிடில் கிளாஸ் தான். அவங்க செய்கிற எல்லா அட்ராசிட்டியும் வந்து தப்பு 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 தப்புங்கிறாரு. நான் கேட்குறேன், குடிச்சிட்டு ரோட்டில் விழுறாருல அது தப்பு தான், பாட்டில் உடச்சி போடுறாருல அது தப்பு தான். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறவங்கெல்லாம் பொறிக்கிங்கன்னா காசு இருக்கிற திமிரில் தொண்டை வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு 200-220 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக காரை ஓட்டி ரோட்டுக்கு மேலே படுத்து கிடக்கு மேலே ஏற்றுறானே, அவன் ஓரமாக ஆட்டோ ஸ்டாண்ட் பட்டுச்சுட்டு அவன் மேலே ஏற்றுறானே, ஏற்றி கொள்றானே, அவன்லாம் யார்? அவன் குடி பொறுக்கி கிடையாதா? அவன் தெரு பொறுக்கி கிடையாதா? வேகமாக பைக்கை ஓட்டி ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு அம்மா மேலேயோ ஒரு ஆள் மேலேயோ ஏற்றி கொள்றானே, அதெல்லாம் பணத்தும்புரு தானே. அவனுக்கு வந்து பொறுக்கிங்க கிடையாதா? அவங்களாம் உங்கள் பார்வையில் பொறுக்கியாவே தெரிய மாட்டாங்களா? தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவெல்லாம் பெரிய இடம். உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த ஏழைப்பாளைங்க தான் உங்களுக்கு எரிச்சலாகவே தெரியுறாங்க. கிட்டத்தட்ட ஜெயமோகனுடைய அந்த கட்டுரையில் வந்து வெளிப்பட்டது இந்த வன்மம் தான். ஆனால் ஜெயமோகனுக்கு நாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம். ஏழைகள்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, கருணை, அந்த பாசம், நேசம் அது வந்து பணக்காரர்கள்ட்ட அவ்வளோவா இருக்காது. இப்போ இந்த படத்தை வச்சே நம்ம உதாரணம் சொல்லுவோமே. இந்த படம் வந்து சொல்ல வந்த கருத்து என்ன? குடியை வந்து இது வந்து என்கரேஜ் பண்ணுதா? கிடையாது. அது வந்து அந்த படத்தில் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட், அந்த அந்த கேரக்டர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நண்பர்கள் கூட்டத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஒரு சின்ன பார்ட். அந்த டைரக்டரோட நோக்கம் என்னென்னா நட்போட வலிமையை பேச வேண்டியது, அதில் இருக்கிற மனிதத்தை பேச வேண்டியது தான் அந்த டைரக்டரோட நோக்கம். அதை தான் அவர் சொல்ல வர்றார். செகண்ட் ஹாஃப் தான் படமே. இன்னும் சொல்லப்போனால் கிளைமேக்ஸ் தான் படமே. இப்போ வந்து இந்த படத்தில் பார்த்தீங்களா, இந்த மஞ்சுமல் பாய்ஸில் 11 ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்க. அதில் ஒருத்தர் கோயிலுக்குள்ள மாட்டிக்கிறாரு. கடைசியில் யார் போகிறா? ஃப்ரெண்டு தான் போகிறாப்பு. நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, கூட வந்த ஃப்ரெண்டு ஆபத்தில் இருக்கான், அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஊருக்கு கூட்டு போயின்னு அவன் உசுரை பணையை வச்சு உள்ளே இறங்குறான். ஆனால் அந்த பணக்காரனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அவன் ஒரு பணக்காரன் ஃபேமிலியோடு வரான்னு வச்சுக்காங்களேன், அதே குணா கோவைக்கு ஃபேமிலியோடு வர்றாப்புல. வந்த இடத்துல அவரோட பையன் இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே விழுந்துட்டாப்புல. அந்த பணக்காரனாக இருக்க அந்த அப்போ உள்ளே போய் இறங்கி காப்பாற்றணும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டான். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க, யாரையாவது உள்ளே இறக்குங்க ப்ளீஸ், எவ்வளோ காசுனாலும் கொடுக்குறேன் ப்ளீஸ் இறக்குங்க அப்படின்னு மேலே தான் நிற்பான், உள்ளே இறங்கவே மாட்டான். இதுதான் ஒரு ஏழைக்கும் ஒரு பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம். காடுகளை பாதுகாக்கணும், காடுகளில் இருக்கிற விலங்குகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. பொதுவாகவே விலங்குகளை பற்றியும் காடுகளை பற்றியும் அது சம்மந்தமான புரிதல்கள் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த காடுகளும் விலங்குகளும் அதிக அளவில் பாதிக்கப்படுறதுக்கு முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் ஏழை மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பொழுதன்னைக்கும் இவங்க மேலேயே கண்ணு யார்? இந்த உழைக்கும் மக்கள் மேலேயே, எளிய மக்கள் மேலேயே தான் இவங்களோட எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இவர் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி காசுக்காக எழுதுறவர், அவ்வளோதான். இவருக்கு வந்து இந்த சமூகத்தில் நடக்கிறத சொல்லணும், இந்த நம்ம எழுத்துக்கள் மூலமாக ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணணும், அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறலாம் எந்த எண்ணமுமே இருந்த மாதிரி தெரில. இவருடைய கட்டுரை முழுசாக படிச்சுட்டு தான் நான் இந்த கருத்தை வைக்கிறேன். முழுக்க முழுக்க காசுக்காக எழுதணும், அவ்வளோதான். நாம் வாழும் வரை காசுக்காக எழுதி நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருக்குது. 100 crore கிளப் அப்படின்னு ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாங்க, அந்த கிளப்பில் சேர்ந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு கட்டுரை எழுதி அவர் ரிலீஸ் பண்ணுறார்.
அது மட்டும் கிடையாது. என்னடா இவர் போகிற போக்கில் இந்த அந்த அவங்க வந்து கேரள மக்கள் வந்து அரசாங்கம் போடுற சட்டங்களையும் மதிக்கிறதில்ல, அரசாங்கம் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ஒரு நல்ல அரசு இங்கே இருந்தால் இந்த மாதிரி படம் எடுக்கிற சினிமாக்காரங்களே மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்போல்லாம் தைரியமாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சார் வந்து ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தில் ஊர்ன ஒரு மனுஷன். அது எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில் யார் ஆட்சி நடக்குதுன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது. எப்படி எப்படி கோத்து விட்றாரு பாருங்கள், எப்படி வன்மத்தை கக்குறாரு பாருங்கள். போகிற போக்கில் கவர்மெண்ட் மேலேயும் ஒரு வன்மத்தை கக்குறாரு. அதுக்காக ஒட்டுமொத்தமாக நாம் வந்து ஜெயமோகன் வந்து கேரளா மக்களையே வெறுக்கிறாரு, கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து வெறுக்கிறாரு அப்படின்லாம் நம்ம முடிவுக்கு வந்துட வேண்டாம். அவர் நேக்காதான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. என்னென்னா, மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு, அந்த படம் 100 கோடி வசூல் வர வரைக்கும் மனுஷன் அமைதியாக இருந்தார். என்னைக்கு 100 கோடி வசூலை தாண்டிச்சோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு கட்டுரை எழுதுறாரு. எவ்வளோ நேக்காக தும்முனார் பாருங்க.